Hi, hello everyone. This is Mobile Tuition by a Mobile Tutor. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா காஷி ரீமேன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இந்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு வீடியோ இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட தேவைகள் புரியும். என்ன அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அந்த ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ அந்த கண்டிஷன் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்ல, வெறும் வந்துட்டு அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனோட எக்ஸாம்பிள்ஸ் தான் சொன்னேன். அந்த கண்டிஷன் எப்படி அப்படிங்கிறது தான் நான் பார்க்க போகிறேன். அதுக்கு பேர் தான் காஷி ரீமேன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். சரி, இதில் ஒரு 3 பார்ட் இருக்குது. என்ன பார்ட்னா, necessary condition, sufficient condition and Cauchy Riemann condition in polar form. சரி, necessary conditionனா ஒன்றும் இல்லை. இப்போ அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியே ஆகணும். ஒரு ஃபங்க்ஷன் அந்த நெசசரி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அது அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன், இல்லைனா இட்ஸ் நாட் அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். ஆனால் நமக்கு வந்துட்டு அதனால தான் அது நெசசரி கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். சரி, சஃபிஷியன்ட்னா நெசசரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாலே போதும். சஃபிஷியன்ட் அப்படிங்கிறது நமக்கு இது என்னடா இது அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபீல் ஆச்சுன்னா நம்ம சஃபிஷியன்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம இது அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். 3வது என்ன அப்படின்னா, போலார் ஃபார்ம். போலார் ஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆர் தீட்டா அப்படிங்கிறது, அதாவது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸில் வரும் இல்லையா, காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் டேமுக்கு அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் இப்படி கண்டுபிடிக்கிறது. அந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் இப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம அதுக்கு அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் கண்டுபிடிப்போம். சரி, இந்த மாதிரி 3 பார்ட் இருக்குது. இதில் நான் நெசசரி கண்டிஷன்ஸ் மட்டும்தான் நான் இப்போ எடுக்க போகிறேன். சஃபிஷியன்ட் அண்ட் போலார் ஃபார்ம்ஸை நான் அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறேன். சரி, இப்போ நெசசரி கண்டிஷன்ஸை பார்ப்போம். நெசசரி கண்டிஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி, நான் ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு இன்புட் இருந்தால் ஒரு அவுட்புட் கொடுக்கணும். ஒரு இன்புட் நமக்கு வந்துட்டு இருக்குது, ஒரு அது வந்துட்டு இன்புட் வந்துட்டு கொடுத்தா நமக்கு அவுட்புட் வந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷன். அவுட்புட் வரலன்னா இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் வீடியோஸில். சரி, இப்போ என்ன அப்படின்னா, இசட் அப்படின்றது நான் இன்புட்டுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன், டபிள்யூங்கிறது அவுட்புட்டு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். இப்போ டபிள்யூ அப்படிங்கிறது நான் அவுட்புட்டாக எடுத்துக்கிட்டேன்னா எஃப் ஆஃப் செட் ஈக்குவல் டு டபிள்யூ அப்படின்னு சொல்லி நான் சொல்லலாம் இல்லையா. எஃப் ஆஃப் செட் ஈக்குவல் டு டபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ அது வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் டேர்மில் எழுதணும்னா பாருங்கள், இன்புட் அப்படிங்கிறது செட்டு இல்லையா, அது நான் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். டபிள்யூங்கிறது அவுட்புட்டு, அதை நான் யூ ப்ளஸ் ஐவி அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். இப்போ என்னென்னா, டபிள்யூ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் செட், இந்த டேமுக்கு நான் எப்படி வந்துட்டு அந்த எக்ஸ் அண்ட் ஒய்யையும் இன்க்ளூட் பண்ணி எழுதுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எப்படின்னா, எக்ஸ் அண்ட் ஒய் அப்படிங்கிறதும் இதுக்கு யூக்கும் கரஸ்பாண்டு, விக்கும் கரஸ்பாண்டு. எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்ற டேர்ம்ஸு ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் இன்புட் இஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட். எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிறது யூக்கும் கரஸ்பாண்டு, விக்கும் கரஸ்பாண்டு. ஸோ அப்படி இருக்க சொல்லலை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்படி எழுதலாம், டபிள்யூ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ப்ளஸ் ஐ வி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எழுதுனா தான் நம்ம பின்னாடி வேறு டெரிவேஷன்ஸில் ஈஸியாக இருக்குங்கிறதுனால எழுதுகிறேன். சரி, வாங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெரிவேட்டிவ் டிஃப்ரென்ஷியபிள் ஃபார்முலா. டிஃப்ரென்ஷியபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, எஃப் ஆஃப் செட் ஈக்குவல் டு லிமிட் டெல் செட் கோஸ் டு 0 எஃப் ஆஃப் செட் ப்ளஸ் டெல் செட் மைனஸ் எஃப் ஆஃப் செட் பை டெல் செட் இல்லையா. ஸோ இதுதான் வந்துட்டு டிஃபரன்ஷியபிள் ஃபார்முலா, டிஃபரன்ஷியபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறோம். கண்டிஷன்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோம். எப்படிங்கிறத பார்க்கலாம். லெட்ஸ் சி. இப்போ செட் அப்படிங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு சொல்லி நான் முன்னாடி எடுத்துக்கிட்டேன். அப்போ டெல் செட் அப்படின்னா டெல் எக்ஸ் ப்ளஸ் ஐ டெல் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது ஒன்றும் இல்லை, அதாவது டெல் செட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு பாயிண்ட்டுக்கு இன்னொரு பாயிண்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் டெல் செட். ஒரு பாயிண்ட், அதாவது பிளேன்ஸில் நிறைய பாயிண்ட் இருக்கும். இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு இன்னொரு பாயிண்ட்டுக்கு நீங்கள் டிஃப்ரென்ஸ் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் டெல் செட்டுன்னு அர்த்தம். சரியா? சரி, இப்போ நான் வந்துட்டு அது வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் எழுதும்போது நான் அது ரெண்டுத்துக்குமே இமேஜினரி பார்ட் ரியல் பார்ட்டுக்கு வந்துட்டு டெல்லுன்னு போகிறேன், இமேஜினரி பார்ட்டுக்கு வந்துட்டு டெல்லுன்னு போட்டுக்கிறேன். சரி, இப்போ எஃப் டேஷ் ஆஃப் செட் ஈக்குவல் டு
லிமிட் del x comma del y goes to 0, u of x plus del x comma y of y plus del y plus iv del x plus del x comma y plus del y minus u of x comma y plus iv of x comma y by del x plus I del y. ஓகேங்களா? இது எப்படி வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம்ல f of z plus del z அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே ஃபார்முலாவில் இருக்கு பாருங்க. அந்த ஃபார்முலாவில் இருக்கிறத நான் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே எழுதியிருக்கேன். u of x plus del x comma y plus del y plus iv x plus del x comma y plus del y அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். மைனஸ் f of z இருக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு u of x comma y plus iv of x comma y அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். அங்கே del z இருக்கு, அதுக்கு del x plus I del y அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். சரியா? ஓகே, இப்போ இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இதில் வந்துட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எல்லாமே ரியல்னு சொல்ல போகிறேன். ரியல்னு சொன்னால் இமேஜினரி பார்ட்டில் இருக்கிறது பூரா எனக்கு ஜீரோவாக மாறிடும். அப்படி ஜீரோவாக மாறிடுச்சுன்னா இந்த டேமில் உள்ள எல்லாமே எனக்கு வந்துட்டு இந்த டேமில் உள்ள எல்லா டெல் ஒய்யுமே எனக்கு ஜீரோவாக மாறிடும். எல்லா டெல் ஒய்யுமே நான் தூக்கிடுவேன். எப்படின்னு பார்த்துக்கோங்க. f of z equal to limit del x goes to 0, u of x plus del x comma y plus I v x plus del x comma y minus u of x comma y plus I v of x comma y by del x. இதில் ஒரு del y கூட நமக்கு இல்லை. அப்படின்னா del y ஃபுல்லாக ஜீரோ ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரி, இப்போ u டேர்ம்ஸ் பூரா ரியல் டேர்ம்ஸு, v டேர்ம்ஸ் பூரா இமேஜினரி டேர்ம்ஸு. சரிங்களா? அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு லிமிட் del x goes to 0, u of x plus del x comma y minus u of x comma y by del x. இது வந்து எனக்கு ரியல் டேர்ம். plus I limit del x goes to 0, v of x plus del x comma y minus v of x comma y by del x. ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ரியல் டேர்ம்ஸ் இமேஜினரி டேர்ம்ஸ் பிடிக்கும் போது வந்துருச்சு. சரி, இப்போ del x நான் ஏற்கனவே சொன்னேன். டெல்லுன்னு நம்ம பண்ணாலே ஒரு டிஃபரன்ஸ் தான், ஒரு பாயிண்ட்டுக்கு இன்னொரு பாயிண்ட்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ். இங்கே மேலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா u மைனஸ் யூன்னு வரும். அப்படி பார்த்தோம்னா என்ன அர்த்தம்? அதுவும் வந்துட்டு ஒரு டிஃபரன்ஸை குறிக்கக்கூடிய ஒரு செயல் தான். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தோ யூ அப்படின்னு போட்டுக்கலாம். தோ யூ பை தோ எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். அதாவது ஒரு டிஃபரன்ஸை குறிக்கக்கூடியதுன்னா நம்ம தோ யூ பை தோ எக்ஸ் ப்ளஸ் ஐ தோ யூ பை தோ எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். தோ யூ பை தோ எக்ஸ் அங்கேயும் வியும் வந்துட்டு அதே மாதிரி நம்ம டிஃபரன்ஸை குறிக்கக்கூடிய செயல் தான். ஸோ அதனால நான் தோ யூ பை தோ எக்ஸ் ப்ளஸ் ஐ தோ வி பை தோ எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இது ஒரு வே. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். சரி, இப்போ டெல் செட் அப்படின்றது இமேஜினரி, ஃபுல்லாக இமேஜினரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா del x ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அப்போ இந்த டேமில் நான் வாசிக்கிறேன் del x இருக்கான்னு பாருங்க. ஸோ f dash of z ஈக்குவல் டு லிமிட் del y goes to 0, u of x comma y plus del y plus I v x comma y plus del y minus u of x comma y plus I v x comma y by I del y. பார்த்தீங்களா? இதில் ஒரு இடத்துல கூட del x இல்லை. அப்போ இது வந்துட்டு ஃபுல்லாக இமேஜினரி பார்ட் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ இதுலேயே நான் வந்துட்டு ரியல் டேமி இமேஜினரி டேமி நான் பிரித்து எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா இன்புட்டில் மட்டும் தான் நான் மாற்றிக்கிறேன். ரியல் டேம்ஸ் எடுத்துக்கிறேன், இமேஜினரி டேம்ஸ் எடுத்துக்கிறேன். அவுட்புட்டில் நான் எதுவுமே எடுக்கல. ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டேன் எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிறது இமேஜினரி டேம்ஸுக்கும் கரஸ்பாண்டு, ரியல் டேம்ஸுக்கும் கரஸ்பாண்டு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நான் அவுட்புட்டில் எந்த ஒரு கையுமே வைக்கல, இன்புட்டில் தான் கை வைக்கிறேன். ஸோ அப்படின்ற பட்சத்தில் எனக்கு ரியல் டேம்ஸ் இமேஜினரி டேம்ஸ் அங்கே கன்ஃபார்மாக இருக்கும். ஹோல்லி இமேஜினரி என்றாலும் ஹோல்லி ரியல் என்றாலும், ரியல் மட்டுமே நான் எடுத்தாலும் இமேஜினரி டைம் மட்டுமே நான் எடுத்தாலும் எனக்கு இமேஜினரி டைம் ரியல் டைம்ஸ் வந்துட்டு இருக்கும். ஏன்னா நான் இன்புட்டில் கை வைக்கிறேன், அவுட்புட்டில் கை வைக்கல. சரி, இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்துட்டு இந்த மாதிரி நான் ரியல் டைம்ஸ் இமேஜினரி தனியாக பிரிக்கிறேன். லிமிட் del y goes to 0, u of x comma y plus del y minus u of x comma y divided by I del y. இது வந்துட்டு ரியல் டைம்ஸ் ப்ளஸ் I limit del y goes to 0, v of x plus del x comma y minus v of x comma y minus I del y. இது வந்துட்டு இமேஜினரி டைம். ஸோ ரியல் டைம் தனித்தனியாக இருக்குது இல்லையா? இப்போ நான் என்ன எழுதலாம் அப்படின்னா இமேஜினரி டைமில் பாருங்கள் ஐ இருக்குது, ஐ வந்துட்டு மேலே இருக்குது கீழே, அதாவது வந்து ஐ வந்துட்டு ப்ளஸ் டைம்ஸ்க்கு அப்புறம் அந்த ப்ளஸ் சிம்பிளுக்கு அப்புறம் பாருங்கள் ஐ இருக்குது. அதுவே வந்துட்டு அந்த டிவைடில் பாருங்கள் ஐ del y அப்படின்னு சொல்லிட்டு இமேஜினரி டைம் பார்ட்டில் இருக்குது. அப்புறம் அந்த ரெண்டு ஐயுமே எனக்கு கேன்சல் ஆகிடும். சரி, இமேஜினரி பார்ட்டில் கொஞ்சம் நமக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை. இந்த ரியல் பார்ட்டில் பாருங்கள் எனக்கு ஐங்கிறது கீழே இருக்குது, அந்த ஐங்கிறது அப்படியே கண்டினியூவாக வரும். அந்த ஐங்கிறத மறைச்சி பார்த்துக்கோங்க. அந்த ஐங்கிறத மறைச்சா நமக்கு ஃபஸ்ட்டு இதில் அதாவது வந்துட்டு ஹோல்லி ரியல் அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது நமக்கு டெல் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ்ன்னு இருக்குதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா டெல் எக்ஸ் இருக்குதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா தோ எக்ஸ்ன்னு போட்டோம்.
இங்கே டெல் ஒயின்னு இருக்குது. அதனால் நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் பாருங்கள் தோ ஒயின்னு போட்டிருக்கேன். அதாவது தோ யூ பை தோ ஒய். அங்கேயும் இதே மாதிரி யூ இருக்குது, இங்கே அதே மாதிரி யூ வந்துட்டு டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஸோ தோ யூ பை தோ ஒய்ன்னு போட்டிருக்கேன். அங்கே ஐ இருக்கிறதுனால 1/i அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஏன்னா டிவைடில் தானே ஐ இருக்குது, அதனால 1/i அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ 1/i தோ யூ பை தோ ஒய் ப்ளஸ் தோ வி பை தோ ஒய். தோ வி பை தோ ஒய்ங்கிறது ஐயும் கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதனால் அங்கே வந்துட்டு எதுவுமே இல்லை. ஸோ தோ வி பை தோ ஒய். வி வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தான். ஸோ டெல் ஒய் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் தான். ஸோ டோ வி பை தோ ஒய் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். சரி, இப்போ 1/i அப்படிங்கிறத நான் -i அப்படின்னு போட்டுக்கலாம். இது ஒரு வே. ஸோ -i தோ யூ பை தோ ஒய் ப்ளஸ் தோ வி பை தோ ஒய் அப்படின்னு கூட நான் எழுதிக்கலாம். சரி, இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. அது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இது ரெண்டுத்தையுமே நான் வந்துட்டு டிஃப்ரென்ஷியபிள் பண்ணாலும் இது ரெண்டுமே இந்த எஃப் ஆஃப் செட் அப்படிங்கிறது ரெண்டுமே ஈக்குவல் தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே எஃப் ஆஃப் செட்டுங்கிறது ஈக்குவல் தான். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக தான் இருக்கும். அப்படி நம்ம பண்ணும்போது ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2 கோஸ். அது என்ன கொடுக்குறது அப்படின்னா தோ யூ பை தோ எக்ஸ் ப்ளஸ் ஐ தோ வி பை தோ எக்ஸ் ஈக்குவல் டு -i தோ யூ பை தோ ஒய் ப்ளஸ் தோ வி பை தோ ஒய் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துருச்சு. இதில் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ரியல் டேர்ம்ஸ் இமேஜினரி டேர்ம்ஸ் ஈக்குவல் பண்ணுறேன். ஸோ நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா தோ யூ பை தோ எக்ஸ் ஈக்குவல் டு தோ வி பை தோ ஒய். அங்கே இருக்க ரியல் டேர்ம்ஸ் இங்கே இருக்க ரியல் டேர்ம்ஸ் ஈக்குவல் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ அப்படி வந்துச்சா. இப்போ வந்து இமேஜினரி டேர்ம் ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் நம்பர் 2 தானே. ரியல் டேர்ம்ஸ் ஈக்குவல் தான், இமேஜினரி டேர்ம்ஸ் ஈக்குவல் தான். ஸோ ரியல் டேர்ம்ஸ் ஈக்குவல் பண்ணும்போது எனக்கு ஒரு கண்டிஷன் வந்துச்சு. இப்போ இமேஜினரி டேர்ம்ஸ் ஈக்குவல் பண்ணும்போது என்ன வருதுன்னா ஐ தோ வி பை தோ எக்ஸ் ஈக்குவல் டு -i தோ யூ பை தோ ஒய் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருது. சரி, இப்போ ஐயும் கேன்சல் ஆயிரும். அப்படின்னா தோ வி பை தோ எக்ஸ் ஈக்குவல் டு தோ யூ பை தோ ஒய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. பார்த்தீங்களா? அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனில் நான் இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் ஒரு 2 சம் எடுத்திருப்பேன். அந்த 2 சம்மில் எது அனாலிட்டிக்கல் எது நாட் அனாலிட்டிக்கல் அப்படிங்கிறது இந்த 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அனாலிட்டிக்கல், 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் நாட் அனாலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருப்பேன். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு நெசசரி கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷன்ஸ் இருந்தால் மட்டுமே அது அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும். சரி, நெசசரி கண்டிஷனோடது முடிஞ்சிச்சு. அப்கமிங் வீடியோஸில் நான் சஃபிஷியன்ட் கண்டிஷன் அண்ட் போலார் ஃபார்ம் பை காஷி-ரீமன் டிஃபரன்ஷியல் கண்டிஷன் அதை நான் வந்துட்டு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன உங்களுக்கு தோணுச்சுனாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ. திஸ் இஸ் மொபைல் டியூஷன் பை எ மொபைல் டியூட்டர்.